தமிழரசு கட்சியின் தலைவர் தெரிவிக்கு விரைவில் தேர்தல். தனது தலைவர் பதவியை கூட தியாகம் செய்து அனைத்து தெரிவுகளையும் யாப்பு விதியின்படி மூலைக்கிளையிலிருந்து தெரிவு செய்வதில் தான் உறுதியாக இருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தெரிவித்தார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறினார். அத்துடன் நாளை மறுதினம் திருகோணமலை மாவட்டத்தில் வருகின்ற வழக்கு ஆட்சேபனைகளை இணைக்கின்ற மறுமொழிகளான நாளாக அமையும் என அவர் குறிப்பிட்டார். மேலும் காலம் தாழ்த்தாத வகையில் ஜனநாயகத்தை பாதுகாக்கும் வகையிலான ஜனாதிபதி தேர்தலை உடனடியாக அறிவிக்க வேண்டும் என்பதையே மக்கள் விரும்புவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தெரிவித்தார். வாகனங்களை இறக்குமதி தொடர்பில் வெளியான முக்கிய அறிவித்தல். எதிர்வரும் ஆகஸ்ட் மாதத்திற்குள் வாகனங்களை இறக்குமதி செய்யும் விதம் தொடர்பிலான செயற்பாடுகளை ஆரம்பிக்க முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியம்பலாபிட்டிய தெரிவித்தார். மேலும் அதிக மின்சார வாகனங்களை கொண்டு வருவதில் கவனம் செலுத்தி வருகிறோம். வாகனங்களை எப்படி இறக்குமதி செய்வது என்பது குறித்த ஆயத்திற்கு தயாராக உள்ளோம். அத்தோடு இது தொடர்பான குழுவின் அறிக்கை ஆகஸ்ட் மாதம் 2வது வாரத்தில் அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்படும் என தெரிவித்தார். பங்களாதேஷில் வெடித்த போராட்டம். பங்களாதேஷில் பல்கலைக்கழக மாணவர் குழுவினரால் ஆரம்பிக்கப்பட்ட எதிர்ப்பு போராட்டம் தீவிரமடைந்து மோதல் நிலை ஏற்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதன் காரணமாக போராட்டக்காரர்களை கட்டுப்படுத்த காவல்துறையினர் கண்ணீர் புகை பிரயோகத்தினை மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வதந்திகள் பரவுவதை தடுப்பதற்காக தொலைபேசி இணைய சேவைகளும் நிறுத்தப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன. சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட குடும்பங்களின் பிள்ளைகளுக்கு வேலைவாய்ப்பில் 30% இடஒதுக்கீடு வழங்கும் அரசாங்கத்தின் தீர்மானத்தை மீளப் பெறுமாறு கோரி பல்கலைக்கழக மாணவர்கள் குறித்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த போராட்டத்தின் போது ஏற்பட்ட மோதலில் 6 பேர் வரையில் உயிரிழந்து உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது.